இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வீக்கெண்டில் நீங்கள் ஃபேமிலியோட வந்து வைப் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டெஸ்டினேஷன் இருக்காங்க. ஸோ வாங்க, இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ. இடம் அப்படி இருக்கு. இதுதான் சேலத்தில் இருக்கிற உயிரியல் பூங்கா. இதை நான் தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம சேனல்லே இருக்கும், போய் பாருங்கள். இந்த உயிரியல் பூங்காவுக்கு பின்னாடி தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த டைமில் நல்லா மழை பெய்யுது. ஒரு வாரம் நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அங்கே தண்ணி வரும். ஆக்சுவலி வழியெல்லாம் பாருங்களேன், பட்டர்ஃப்ளைஸோடு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கருங்காலி அப்படின்னு சொல்லி மைல் ஸ்டோன் இருக்குது. இந்த வழியில் போனீங்கன்னா இதுக்குள்ளேயும் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, போகிற வழியெல்லாம் தண்ணியாக இருக்குது. ஸோ மழை வந்தனால கண்டிப்பாக ஃபால்ஸில் தண்ணி வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு வாங்க போகலாம். உயிரியல் பூங்காலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வருங்க. ஒரு ரோடு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு 20 to ஒரு ½ hour ஆகும் போகிறதுக்கு. இல்லை கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து நல்ல ரோடு போட்டிருப்பாங்க. இங்கே எப்படி தான் ரோடு போட்டாலும் இங்கே மழை பெஞ்சு இந்த ரோடு அரிச்சிருது. இப்போ ஆக்சுவலாக இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு தான். பட் பாருங்கள், இப்போ இப்படி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஹார்ட்லி ஒரு ½ hourக்குள்ளார நீங்கள் அந்த ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். போகிறப்ப ஒரே க்ரீனிஷாக இருக்குங்க, செம்ம க்ரீனிஷாக இருக்கும். என்னென்னா நீங்கள் ஏற்காடு ஃபூட்டில்ஸ் இருக்குது, அந்த ஷேவராயின் மலை தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அடிவாரத்தோடையே ஒட்டி தான் நீங்கள் போவீங்க. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பக்கமே வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகிற மாதிரி நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே. இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போகிற வழியிலே இருப்பாங்க. குரும்பட்டி உயிரியல் பூங்கா பக்கத்துலேயே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். சம்டைம்ஸ் கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. தண்ணி நிறையா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த டைமில் நீங்கள் அந்த தனேஷ்பேட்டை போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் சமாளிச்சுட்டு போங்க, சும்மா பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னாலும் சும்மா ஜஸ்ட் போய் பார்த்துட்டு அந்த அழகை பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. இதாங்க ஏற்காடு மலை. ஸோ அதனாலேயே கிளைமேட் என்னமோ ரொம்ப மாடரேட்டாக தாங்க இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒரு வனப்பகுதிக்குள்ளார போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். என்னென்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த ட்ரிப்பு. வந்துச்சு அங்கே ஏதோ வண்டி நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ வந்துட்டோம் போல இருக்கு. ஸோ வாங்க போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்கு நம்ம பிளான்ட் டெஸ்டினேஷன். எல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ½ hour பயணத்தில் நீங்கள் அந்த பிளேஸை வந்து அடைஞ்சிருவீங்க. நீங்கள் இந்த பாலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றது, எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். மழை ரொம்ப பெஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களால் காலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு தண்ணி போகும். பட் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1 week தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் ரொம்ப கனமழைலாம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்படி மழை பெய்யுமோ அந்த மாதிரி தான் பெஞ்சு இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஓவர்ஃப்ளோ வாட்டர் போல். ஸோ அதனால் நீங்கள் போய் இங்கே ஜாலியாக உள்ள குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா குளிக்கலாம். அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடம் தான் இது. அதுவும் நீங்கள் குட்டி குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அங்கே வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. உள்ள கல் நிறையா சின்ன சின்ன கல்லுக்கெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கையை பிடிச்சி அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா பத்திரமா போயிட்டு விளையாட வைங்க. ஏன்னா ரீசனாக சம்டைம் வலிக்கி விட்டு அந்த மாதிரி விழுந்துருவாங்க. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா டேக் கேர் ரொம்ப 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 முக்கியம். ஸோ பத்திரமா பார்த்துக்குவாங்க விளையாடுறப்ப.
அதுவும் இன்றைக்கி வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. யூசுவலாக இந்த இடத்துல தண்ணியில் காலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குங்க. பட் இன்றைக்கி வெயில் அடிச்சிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து தண்ணி அந்தளவுக்கு ஜில்லுன்னு இல்லை, கொஞ்சம் சூடாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் குழந்தைங்க தண்ணியில் விளையாடுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா நமக்கே பயமாக இருக்கும், என்னடா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுமோ அந்த மாதிரி பயமாக இருக்கும். பட் இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கிறதுனால பயங்கரமாக தண்ணியே வந்து ஒரு வெது வெதுன்னு தான் வருது. ஸோ நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா குளிக்க வைக்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் பாருங்கள், ஒரு வாரம் நல்லா ஏற்காடில் மழை பெய்யுது, சேலத்தில் மழை பெய்யுது, அடிவாரம் சைடில் மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் நியூஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல தண்ணி நிறையா வரும். அதுவும் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது, ஒரு ஹாட் சன்னி டேவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம். நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. தண்ணி ஏற்காடு மாடியிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வருங்க. யூஸ்வலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு அப்படின்னாலே இங்கே தண்ணி நிறையா வர ஆரம்பிச்சிடும். இதுதான் இங்கேருந்து அப்படியே சேலம் வழியாக, இதுதான் திருமணி முத்தாறு, இது எல்லாமே ஒரு கிளை நதி தான். இங்கேருந்து அப்படியே சேலத்துலேருந்து இது அப்படியே உங்களுக்கு சாரதா காலேஜ் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு பாலம் போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இது. அப்படியே ஃபர்தராக இது வந்து சிட்டிக்குள்ளார ட்ராவல் ஆகும். பட் அங்கே போகிறப்ப இது வேறு மாதிரி ஒரு நிலமை இருக்கும். அங்கே வந்து ஒரே ஒரு மாசு அடைஞ்சு ஒரு வேஸ்ட்டு தண்ணியாக இருக்கும். பட் இங்கே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். எப்படி சென்னைக்கு போவோமோ அந்த மாதிரி இங்கேருந்து போகிறப்ப நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கும். பட் அங்கே போக தான் இதோட வாட்டரோட நிலைமையே மாறுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே நல்லா சூப்பராக ஜாலியாக விளாட்லாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டான பிளேஸ் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் உண்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.